மொபைல் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஐஎம்இஐ நம்பர் போட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸ்கேன் பண்ணி ஏற்றிடுவாங்க. அதே மாதிரி சேல்ஸ் பண்ணும்போதும் ஐஎம்இஐ நம்பர் போட்டு சேல்ஸ் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அதுக்காக நம்ம சாஃப்ட்வேரில் வந்து என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸில் போயிட்டு இப்போ ஒரு ஒரு பர்ச்சேஸ் வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ சாம்சங் சொல்லிட்டு ஒரு பர்ச்சேஸ் ஒன்று ஆட் பண்ணி அதுக்குள்ளே ஐஎம்இஐ நம்பரை வந்து ஒன்று டைப் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கேன் பண்ணி ஏற்றிக்கலாம். ஸோ இதை கிரியேட் பர்ச்சேஸ் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம சேல்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனாக்கா, உங்களோட ஸ்கேன் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் டைப் பண்ணியும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஐஎம்இஐ நம்பரை போட்டோடனே பார்த்தீங்கன்னா, அந்த கரெக்டாக அந்த ப்ராடக்ட் வந்து உட்காந்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் சேல்ஸ் போட்டுக்கலாம். இதனால் ஸ்டாக்கு வந்து உங்களுக்கு ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும்.